யூடியூப் புதுசாக ஒரு அப்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா இக்னிட்டோ மோடவை யூடியூப்லேயே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இக்னிட்டோ மோட ஆனில் இருக்கும்போது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே டிசேபிளில் இருக்கும். ஸோ இக்னிட்டோ மோடவை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டர்ன் ஆன் இக்னிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து இக்னிட்டோ மோடுக்கு போயிடும். ஸோ இனிமேல் நீங்கள் சர்ச் பண்ணுற வீடியோ ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணுற வீடியோ ஹிஸ்ட்ரி எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஸோ இக்னிட்டோ மோட் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப யூடியூப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டர்ன் ஆஃப் இக்னிட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருக்க உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு திரும்ப யூடியூப் அக்கௌண்ட் வந்து சைன் அப் ஆகிடும். ஸோ யூடியூப் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்னிட்டோ மோட் புதுசாக கொண்டு வரல. ஆல்ரெடி கூகுள் க்ரோமில் வந்து இக்னிட்டோ மோட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸராக இருக்கும்போது இந்த இக்னிட்டோ மோட் யூடியூப்பில் இருக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இக்னிட்டோ மோடில் இருக்கும்போது உங்களால் 18+ கண்டென்ட்ஸ் எல்லாம் வீடியோஸை பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் அந்த 18+ அடல்ட் கண்டென்ட் வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ யூடியூப்பில் வந்து இக்னிட்டோ மோட் எனேபிள் இருக்கும்போது நீங்கள் வாட்ச் பண்ணுற வீடியோ வந்து உங்களால் ஷேர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ், அதாவது ரிப்போர்ட், இன்ட்ரெஸ்டட், நாட் இன்ட்ரெஸ்டட், டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிள் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும்.